அனைவருக்கும் காலை வணக்கம். 30/3/2026. இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னா, இப்போ வந்து என் மாமனாருக்கு படிச்சுட்ருக்கோம். படித்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுடைய ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப போகிறோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சதும் ரெடி ஆகிட்டு கிளம்புறது மட்டும்தான் வேலை. இப்போ கிளம்பியாச்சு. ஸ்கூலும் வந்துட்டேன். வந்த பின்னாடி என் ஹேர் பாருங்கள் எப்படி இருக்குது. வீடியோவில் தான் நான் என்னோடய மண்டையை பார்க்குறேன். அப்புறமா வந்து ஸ்கூலில் என்டர் ஆகிட்டோம். எங்கள் ஸ்டேஜ்லாம் இந்த மாதிரி போட்டு பக்கவாக பண்ணிகிட்ருக்காங்க. குட்டீஸ்லாம் இங்கிட்டும் அங்கிட்டும் ஆடிட்டுருக்காங்க. எல்லா ட்ரெஸ்ஸுமே அல்ட்டியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பசங்களுக்கு. நம்ம பசங்களுக்கு எப்படி பார்த்து எடுப்போமோ அதே மாதிரி ஆம்பளை பசங்களுக்கு பொட்ட பசங்களுக்கு எல்லாருக்குமே அழகாக பார்த்து எடுத்திருக்காங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கையை ஹோல்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள், அதுதான் என்னோட பொண்ணு. அப்புறமா எல்லா குட்டீஸும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து மெஹந்தியோ கோனோ இதெல்லாம் போடாமல் அந்த டீ தூளில் ரெடி பண்ணுவாங்க பாருங்கள், ரெடிமேடாக அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருவாங்க. இன்ஸ்டன்ட்டாக எங்களுக்கு கலர் வந்தால் போதும்னு சொன்னாங்க. ஸோ நானும் என்ன பண்ணேன், அந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேங்க. ஆனால் அது வரலை, ஒழுங்காக வரலை. டீ தூள் அப்புறமா சட்டி எல்லாம் தான் வேஸ்ட் ஆச்சு. அப்புறமா நான் வந்து பொட்டு மட்டும் கொஞ்சம் கரைச்சி வச்சிட்ருக்கேன். அது கூட இங்கே வந்து பார்த்தா எல்லா பசங்களுக்கும் மெஹந்தி வச்சுருக்காங்க. அது ஏன் அந்த மாதிரி சொன்னீங்க, எங்களுக்கு சொல்லியிருந்தா நான் அழகாக வச்சுருப்பேனேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறமா சரி வச்சு முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கழுவணும். பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒட்டியிருக்கு. நாங்கள் இவ்வளோ மெனக்கிறதுக்கு நீங்கள் மருதாணி வச்சுருவாங்கன்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனுவல் டேக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. நான் வந்து இப்போ பாப்பாவுக்கு ஆல்மோஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்கப் போட்டுவிட்டேன். எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபேஸ் மேக்கப் வந்து பக்கத்து ரூமில் போய்ட்டு போட்டுட்டு வரணும். இப்போ பாப்பா பாருங்க. ஸ்கூலில் வந்து ஒரு 4 ஐட்டம் மட்டும்தாங்க சொன்னாங்க நம்மளுக்கு. வளையல், ஒட்டியானம், அப்புறமா வந்து கோன் அண்ட் நெத்திச்சூட்டி, இது மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. நமக்கு வேறு எதுவுமே சொல்லலை. ஆனால் இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டோர் போய்ட்டு நானே பார்த்து இந்த ஹேரில் ஒட்டியிருக்க இந்த ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ஹேண்டில் ஒட்டியிருக்க ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் இதில் ஒட்டியிருக்க ஸ்டிக்கர்ஸ் இது எல்லாமே நாங்களே பார்த்து வாங்கிட்டு வந்தேன். சொல்லப்போனால் இதை நான் மட்டும் தாங்க வச்சிருக்கேன். பின்னாடி இருக்க பாப்பாலாம் வந்து பாப்பா கூட ஆடுற பசங்க, அவங்களாம் எதுவுமே வச்சுக்கல. அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு. நானும் வந்து எங்களுக்கும் சொல்லலைங்க, நானே பார்த்து தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நாங்கள் மேக்கப்போட உள்ளே வந்துட்டோம். எவ்வளோ பசங்களுக்கு அவங்களும் மெனக்கடணும் இல்லைங்களா. கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து எல்லா பிள்ளைங்களையுமே வந்து பார்த்து ரெடி பண்ணியிருந்தா எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். என் பொண்ணோட கூட ஆடுற பசங்கள்லாம் இவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறத பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சுங்க. ஏன் இந்த பசங்களுக்குலாம் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் இவங்க மட்டும்தான் இவ்வளோ மேக்கப் போட்டு ரெடியாக இருக்காங்க. மற்ற பசங்கள்லாம் பாருங்கள், டப்ஸ் போட்டு ஹேரில் செட் பண்ணியிருக்காங்கங்க. அந்த ஷால்லாம் டான்ஸ் ஆடுறதுக்குள்ளே பசங்களுக்கு உருவிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அப்புறம் இந்த மேக்கப் போடுறதுக்கும் பசங்க கியூவில் உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி, சார் எங்களுக்கு இந்த ஃபேஸ்க்கு மேக்கப் மட்டும் போட்டு விட்டுருங்க, அதாவது பவுடர் மட்டும் கொஞ்சம் ப்ளஷ் பண்ணி விட்டுருங்க, மற்றபடிக்கு நாங்களே பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்களே அந்த பவுடர் மட்டும் போட்டு விட்டாங்க. மற்றபடிக்கு ஐப்ரோ அப்புறமா அந்த டாட் ஒயிட் அண்ட் ரெட்டில் டாட் வைப்பாங்க இல்லையா புருவத்துக்கு மேலே, அது எல்லாமே வந்து நாங்களே வச்சுக்கிறோம். இப்போ வந்து இன்னும் மேக்கப் போடுறதுக்கு முன்னே நம்ம பாப்பாவோட ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. டப்ஸ் கம்மலும் நான் சேர்த்து வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து அட்டகாசமாக அமைஞ்சிருச்சு அந்த கம்மல். அப்புறம் நான் இந்த ஆனுவல் டே விலாகை வந்து ஃபுல் வீடியோவாக நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். ஈஸ்வரி ராஜ்குமார் அஃபிஷியல்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் தான் நம்மளோடது. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணுன்ட்டு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நான் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் போயிட்டு பாருங்கள். மேலும் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.